இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம மூணாவது யூனிட். இந்த மூணாவது யூனிட்ல இந்த ஒரு கொஸ்டின் படித்தாலே என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த யூனிட்டை எழுதிடலாம். எப்படி இதுதான் ஒரு 10 மார்க் கொஸ்டினாக வரும். சரியா? என்ன இந்த கொஸ்டின் பேர் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் மோட்ஸ் இன் டைமர் கவுண்டர் அப்படிங்கிறோம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து இதோட இன்ட்ரோடக்ஷன் எல்லாத்தையும் பார்த்துக்குவோம். அதை நீங்கள் கொஞ்சம் கான்செப்ட் வைஸாக எடுத்துட்டீங்கன்னா இதை கொஞ்சம் நிறைய எழுதுறோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து 8051 என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டைமர் கவுண்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறோம். ஸோ இந்த டைமர் கவுண்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து 8051 ஒரு டிஜிட்டல் ஐசி சிப்பு. இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணிருக்கோம்னு முதல்ல சொல்லியிருக்கோம். ஸோ என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸில் இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து மைக்ரோ ஓவன், அப்புறம் வந்து வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் வந்து ஜெராக்ஸ் மிஷின், அதுக்கப்புறம் வந்து டிராஃபிக் லைட் கண்ட்ரோல், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான இடத்துல வந்து இந்த மாதிரி மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறோம். ஸோ இப்போ ஒரு ஜெராக்ஸ் மிஷின் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல இந்த 8051 மைக்ரோ கண்ட்ரோல் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா ஜெராக்ஸ் மிஷின் வச்சு நம்ம வந்து ஜெராக்ஸ் எடுப்போம் அப்படின்னா. ஸோ இந்த ஜெராக்ஸ் வந்து எப்படி இருக்கும், நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் எடுக்கும். இத்தனை பக்கம், இத்தனை நம்பர் வேணும், 300 காப்பி வேணும், 500 காப்பி வேணும் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த டைமர் கவுண்டர் ரெஜிஸ்டர் வந்து கவுண்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆக்ட் ஆகுது, செயல்படுத்துன்னு இருக்கும். அப்புறம் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படிங்கிறப்போ ஒரு ரோட்டில் நம்ம நிற்கிறோம், அப்போ டிராஃபிக் லைட் இருக்குது. அப்போ அதை என்ன பண்ணும், டிஸ்பிளே பண்ணும், எத்தனை நிமிஷம் நம்ம நிற்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நமக்கு காட்டும். அப்போ அந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் அந்த ரெஜிஸ்டர் வந்து என்னதான் ஆகுது அப்படின்னா டைம் எல்லாம் செயல்படுது அப்படிங்கிறோம். சரியா? ஸோ இப்போ இதுதான் பேசிக்ஸ். சரியா? அப்போ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் தான் அந்த ரெஜிஸ்டர் வந்து என்ன, அந்த மைக்ரோ கண்ட்ரோலில் அந்த ரெஜிஸ்டர் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறது இதை பொறுத்து இதாகும். சரி, ஜெராக்ஸ் மிஷினில் ஒரு கவுண்டர் ஆகும். ஒரு டிராஃபிக் லைட் கண்ட்ரோல் இடத்துல வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோல் என்ன மாதிரி இதாகுதுன்னா டைமர் டிஸ்பிளேவாகவும் நமக்கு செயல்படுதுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த 8051 வந்து டைமராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு 16 பிட் ரெஜிஸ்டர். அதாவது 2 16 பிட் ரெஜிஸ்டர். அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா T0 T1 அப்படின்னு சொல்கிறோம். சரிதானா? இந்த T0 T1ங்கிறது இந்த T0 T1 அப்புறம் இந்த 2 ரெஜிஸ்டரையும் இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து TH0 அந்த T0 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 8 பிட்டாக பிரிக்கிறாங்க. அது வந்து TL0 TH0 அப்படிங்கிறாங்க. அடுத்த T1ங்கிற 16 பிட் ரெஜிஸ்டர் வந்து TL1 TH1க்கு 2 8 பிட் ரெஜிஸ்டராக வந்து பிரிக்கிறாங்க. சரியா? இந்த கான்செப்ட் வைஸ் இருக்கு அப்படின்னா பின்னாடி யூஸ் ஆகும், இதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ உன்னோட 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து 16 பிட் டைமர் கவுண்டர் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறோம். சரிதானா? 2 16 பிட் டைமர் கவுண்டர் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறோம். இப்போ உன்னோட மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து டைமராக யூஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. டைமராக தான் அது செயல்படுது அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா உன்னோட மெஷின் சைக்கிள்ஸ் என்ன அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணும். சரியா? மெஷின் சைக்கிள்ஸ் என்னங்கிறத கவுண்ட் பண்ணும். கவுண்ட் பண்ணி இந்த 16 பிட் ரெஜிஸ்டரோட மதிப்பை எல்லாத்தையும் என்ன ஆகும் அப்படின்னா 0வா இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் 1ஆ மாற்றும், இல்லாட்ட 1ஆ இருந்தால் எல்லாத்தையும் 0 ஆகும். சரியா? இதுதான் அது பண்ண போகுது. சரி, மெஷின் சைக்கிள்ஸ்னா நமக்கு என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சது என்னன்னா மெஷின் சைக்கிள் அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் பீரியட் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மெஷின் சைக்கிள் அப்படிங்கிறோம். அப்போ இந்த டைமர் என்ன பண்ணுது, உன்னோட மெஷின் சைக்கிளை கவுண்ட் பண்ணுது அப்படின்னா உன்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிற டைமை வந்து இது கவுண்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்படிதானே? அப்போ ஒவ்வொரு கவுண்ட்டுக்கும் அதோட மதிப்பு வந்து ஒன்று அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. சப்போஸ் இது வந்து கவுண்டரா செயல்படுது, அதாவது கவுண்டரா செயல்படுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா 2 மெஷின் சைக்கிளை எடுத்துக்கும். இந்த 2 மெஷின் சைக்கிளோட மதிப்பு வந்து 1 இருந்துச்சுன்னா அது வந்து கவுண்ட் பண்ணாது. அதே 1 0 ஆர் 0 1 இருந்துச்சுன்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதுல இருக்க ஒரு பிட்டை வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணும். அதாவது 1 ஆகவோ இல்லை 0வா ஆகும். சரியா? 2க்கு வித்தியாசம் இருக்கும். இஃப் சப்போஸ் இது வந்து டைமரா செயல்படுது அப்படின்னா உங்களோட மெஷின் சைக்கிள்ஸை வந்து கவுண்ட் பண்ணி இதுல இருக்க பிட்டு வந்து சேஞ்ச் ஆகும். 0வா இருந்தால் 1 ஆகும், 1ஆ இருந்தால் 0வாகவும் ஆகும். அப்படித்தானே? இது கவுண்டரா செயல்படுது அப்படின்னா என்ன பண்ணணும்னா 2 மெஷின் சைக்கிள்ஸ் 2 அல்லது 3 மெஷின் சைக்கிள்ஸை கம்பேர் பண்ணணும். இப்போ 1 இருந்துச்சுன்னா இந்த ரெஜிஸ்டரோட மதிப்பு மாறாது. அதுவே 1 0வா இருந்துச்சுன்னா இதோட மதிப்பு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மாறும். சரிதானா? இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டைமர் கவுண்டரா செயல்படணுங்கிறது எதை வச்சு டிசைட் பண்றாங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல், இந்த டிமார் டிகாங்கிறது என்னன்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர். இந்த ரெஜிஸ்டர் பயன்படுத்தி இந்த டிமார் ரெஜிஸ்டர் பயன்படுத்தி என்ன பண்றாங்க, உங்க 8051 இருக்க டைமர் கவுண்டர் ரெஜிஸ்டர் டைமராவோ அல்லது கவுண்டராவோ வந்து செயல்பட வைக்கிறாங்க அப்படின்னா அதுதான் இந்த இடத்துல போட்டுருக்காங்க. என்ன சொல்லியிருக்கோம், இந்த டிமார் ரெஜிஸ்டர்ல M1 M2. இப்போ இந்த டிஃபரண்ட் மோட் ஆப்ரேட்டிங் மோட்ஸ் ஆஃப் டைமர் கவுண்டர் அப்படின்னா 4 மோட்ல இந்த என்ன பண்ணுது அப்படின்னா இந்த 8051 செயல்படுது. ஒன்று வந்து மோட்
0, மோட் 1, மோட் 2, மோட் 3 நாலு மோட்ல ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா இந்த நாலு மோடை எப்படி நம்ம டிசைட் பண்ண முடியும் அப்படின்னா டி மாட்ல இருக்க M1 M0 கிட்ட வச்சு தான் நம்ம சரி வந்து இது எந்த மோட்ல ஆப்ரேட் ஆகணும்ன்றத நம்ம டிசைட் பண்ண முடியும் சரியா இப்போ சப்போஸ் M0 M1 வந்து 00 இருந்துச்சுன்னா இது வந்து எதுல ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா மோட் 0 ஆபரேஷன்ல ஒர்க் ஆகும் அப்படிங்கிறோம் அதுவே M1 M0ன்ற பிட் வந்து 01 ஆச்சுன்னா மோட் 1ல அது வந்து ஆப்ரேட் ஆகும் அதே வந்து M1 M0 பிட் வந்து 10 ஆச்சுன்னா மோட் 2ல வந்து ஒரு டைமர் கவுண்டர் ரெஜிஸ்டர் வந்து ஆப்ரேட் ஆகும் அதுவே M1 M0 பிட் வந்து 11 ஆச்சுன்னா உன்னோட டைமர் கவுண்டர் ரெஜிஸ்டர் வந்து மோட் 3ல வந்து செயல்படும்னு சொல்றாங்க சரிதானா இது எல்லாமே ஜெனரல் இதெல்லாம் எழுதிக்கோங்க ஏன்னா உன்னோட புக்ல வந்து என்ன இருக்குன்னா வெறும் படம் தான் இருக்கும் எக்ஸ்பிளனேஷன் இருக்காது சோ இதெல்லாம் வந்து ஜெனரல் அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா உன்னோட டிகான் ரெஜிஸ்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டிஎஃப் அப்படிங்கிறது என்னன்னா டைமர் ஓவர்ஃப்ளோ ஃபிளாக் அப்படிங்கிறாங்க இப்போ என்னன்னா இதுல இருக்க 16 பிட்டும் ஒன்னு ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி அதை என்ன பண்ணணும் அதோட வேலையை கண்டினியூ பண்ணணும் அப்படிதானே அதாவது டைமரா ஒரு டிராஃபிக் கண்ட்ரோல் இடத்துல இது உங்களோட மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து டைமரா செயல்பட்டு இருக்கு அப்போ அது கண்டினியூஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும் ஒரு பீக் ஹவர்ல அப்போ என்ன பண்ணணும் இந்த 16 பிட்டும் வந்து ஒன்னு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டிகான்ல இருக்க டைமர் ஓவர்ஃப்ளோ ஃபிளாக் என்ன ஆகும்னா செட் ஆகி இந்த பிட் எல்லாத்தையும் என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி 0 ஆக்கி திருப்பி இதே ஆபரேஷன் ரன் ஆகும் சரிதானா அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சரி இப்போ இந்த டிஆர்ங்கிற பிட் என்ன அப்படின்னா ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் டைமர் ஓவர்ஃப்ளோ ஃபிளாக் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க இருக்க இந்த செட்டான ஒன்னு ஆன 16 பிட்டை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 0வா மாத்தோம் அப்படின்னு அப்போ அது ஹார்ட்வேர் ஆக்கணுமா சாஃப்ட்வேர் ஆக்கணுமா அப்படிங்கிறத இந்த டைமர் ரன் கண்ட்ரோல் பிட் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டிசைட் பண்ணுது அதாவது என்ன இப்போ ஒரு டிராஃபிக் சிக்னலை போய் நம்ம வந்து மேனுவலா போய் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது பண்ண முடியாது அப்படித்தானே அந்த இடத்துல போய் ஒருத்தர் அதுக்கு போட்டு பண்ண முடியாது அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா சாஃப்ட்வேர் மூலமா அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பிட்டை வந்து எல்லாத்தையும் வந்து செட் ரீசெட் பண்ண பயன்படுத்திக்கலாம் அதுக்காக தான் இந்த பிட்டு யூஸ் பண்ணுறது டிஆர்ங்கிறது டைமர் ரன் கண்ட்ரோல் பிட்டு இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதுல இருக்க பிட்டை வந்து ரீசெட் பண்றத சாஃப்ட்வேர் மூலமா இது பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க சரிதானா இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் ஓகேவா இப்போ மோட் 0 சரியா இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா மோட் 0 அப்படிங்கிற ஆபரேஷன் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க ஸோ மோட் 0ல ஏற்கனவே சொல்லிருக்கோம் ஒரு மெஷின் சைக்கிள் அப்படின்னா 12 கிளாக் பீரியட் இருக்கும் அப்படிங்கிறோம் ஸோ ஒரு ஆசிரியர் ஒரு 12 டிவிஷன் போட்டுருக்கோம் T1 TR1ங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியுங்கிற டைமர் ரன் கண்ட்ரோல் பிட்டு கேட்டுங்கிறது இந்த டி மாடல்ல இருக்கிற கேட் பிட்டு ஐஎன்டிங்கிறதும் அதே மாதிரி இதில் இருக்கிறது தான் இதில் இருக்கிற ஒரு பிட்டு ஸோ இதுதான் இதோட ப்ராப்ளம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது டைமராகவோ கவுண்டராகவோ செயல்படணும் அப்படின்னா இதோட கண்டிஷன் எப்படி இருக்கும்னா டிஆர் வந்து 1 இருக்கலாம் கேட் வந்து 0 இருக்கும் ஐஎன்டி வந்து 1 இருந்துச்சுன்னா இது வந்து டைமராகவோ அது கவுண்டராகவோ வந்து செயல்படும் சரியா இப்போ வந்து கேட் வந்து 0 இருந்துச்சுன்னா இது வந்து என்ன முறையில் செயல்படும்னா சாஃப்ட்வேர் முறையில் டைமராக செயல்படும் அதுவே கேட் வந்து 1 இருந்துச்சுன்னா அதாவது ஜி வந்து 1 இருந்துச்சுன்னா இது வந்து ஹார்ட்வேர் முறையில் இது டைமராகவோ கவுண்டராகவோ நம்ம செயல்பட வைக்கணும் அப்படிங்கிறாங்க சரிங்களா இதுதான் இதில் இருக்கிற ஒரே கண்டிஷனாக இருக்கும் நீ அதை நல்லா பாரு இது மட்டும் தான் இந்த கண்டிஷன் எது கொடுக்குமா அப்படின்னா இப்போ உங்களோட டைமர் கவுண்டர் வந்து ஹார்ட்வேர்ல செயல்படணும் அப்படின்னா உங்களோட கண்டிஷன் என்னதான் இருக்குன்னா டிஆர்1 வந்து 1 ஆகும் கேட்ங்கிறது 0 ஆகும் ஐஎன்டி1 வந்து 1 ஆகும் இருந்துச்சுன்னா இது வந்து என்னதாகும் அப்படின்னா சாஃப்ட்வேர் முறையில் வந்து உங்களோட டைமர் கவுண்டர் உங்களோட ரெஜிஸ்டர் வந்து டைமராகவோ இல்லை கவுண்டராகவோ செயல்படுத்துறாங்க சரியா அதே வந்து கேட் 1 இருந்துச்சுன்னா அது வந்து ஹார்ட்வேர் முறையில் இந்த ரெஜிஸ்டர் வந்து டைமராகவோ கவுண்டராகவோ செயல்படும் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ இதில் வந்து 13 பிட் தான் யூஸ் பண்ணியிருக்கோங்கிற ஒரு வார்த்தை இருக்கு அது எதுக்கு அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் T0 T1 டைம் ரெஜிஸ்டர் அது வந்து 16 பிட் தான் இருக்கும் அப்படின்னு இப்போ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த T0ல இருக்க 16 பிட்ல ஏதாவது 3 பிட்டை விட்டுவாங்க சரியா அதாவது TL0ல இருக்க 8 பிட்டையும் TL0ல இருக்க 5 பிட்டையும் வச்சு மட்டும்தான் இந்த மோட் வந்து ஆப்ரேட் ஆகும் அப்படிங்கிறாங்க சரியா அடுத்து ரெண்டாவது வந்து மோட் 1 16 பிட் சரியா மோட் 1 16 பிட்டுக்கு இதுதான் இதுக்கு கண்டிஷன் இதே ஒண்ணுதான் என்னது ஹார்ட்வேர்ல ஆப்ரேட் ஆகும் சாஃப்ட்வேர்ல ஆப்ரேட் ஆகும் கண்டிஷன் இதே ஒண்ணுதான் ஆனா என்ன அப்படின்னா இந்த TL0 TL1 இந்த ரெண்டுல ரெண்டு 8 பிட்டையும் என்ன எடுத்துருவாங்க அப்படின்னா அதை எடுத்து இந்த இது நடக்கும் சரியா ஆபரேஷன் நடக்கும் அது டைமராகவோ கவுண்டராகவோ செய்யணும் சரியா அங்க 13 பிட் அதாவது TL0ல இருக்க 8 பிட்டையும் TL0ல இருக்க 5 பிட்டையும் எடுத்து இது டைமர் கவுண்டர் ஆபரேஷன் செய்யப்படும் இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா TL0ல இருக்க 8 பிட்டையும் TL0ல இருக்க 8 பிட்டையும் சேர்த்து
இந்த டைமர் மோட் 1 ஆபரேஷன் வந்து நடக்கும் அப்படிங்கிறாங்க. மித்தபடி படம் ஒன்றுதான். அங்க பாருங்க இதுல 8 + 5 பிட் போட்டோம், இங்க 8 + 8 பிட் ரெண்டையும் போட்டோம். சரியா? அடுத்து மோட் 2 ஆபரேஷன். மோட் 2 ஆபரேஷன்ல பாருங்க அந்த TL1 TH1ங்கிற பிட்டை இங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ரெண்டா பிரிச்சு போட்டுருப்பாங்க. இந்த TFங்கிறது டைமர் ஓவர்ஃப்ளோ ஃபிளாக் தானே TF1ங்கிறது. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ இந்த பிட் எல்லாமே கவுண்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஒரு டைமரா செயல்பட்டு இருக்கு. இந்த இருக்க எல்லா பிட்டும் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா 1 ஆயிடுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரீசெட் பண்ணணும். இந்த ரீசெட் பண்றப்ப இந்த டைமர் ஓவர்ஃப்ளோ ஃபிளாக் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா திருப்பி ஒரு 8 பிட் இருக்கா TH0 TH1 அதுல இருக்க 8 பிட்டை எடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை ரீலோட் பண்ணுவோம். அப்போ இதுல இருக்க மதிப்பு என்ன ஆயிடும், மாறிடும். அப்போ இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், ரீசெட் ஆயிடும். ஆனா TH ஓட மதிப்பு வந்து மாறாது. அப்படி ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதோட வேல்யூவை மாற்றி மாற்றி அந்த ரெஜிஸ்டர் நம்ம கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். சரிதானா? அதுதான் இந்த எடுத்து என்னன்னா TL1 அதாவது இந்த இது பிட் வந்து அதாவது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் T1ங்கிற டைம் ரெஜிஸ்டர் எடுத்துப்போம். அதனால TL1 எடுப்போம். அப்போ TL1 வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா TF1 வச்சு நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா செட் ஆக மாட்டோம். அதாவது டைமிங் ஓவர்ஃப்ளோ வச்சு இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், கிளியர் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்னா THல இருக்கிறத TH1ல இருக்க 8 பிட்டை வச்சு இதை வந்து என்ன பண்ணுவோம், ரீலோட் பண்ணுவோம். அப்போ இதோட மதிப்பு மாறும். சரிதானா? அது மூலமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டைமர் கவுண்டர் ஆபரேஷன் நம்ம கன்ஃபியூஸா பண்ணிடுவோம். அப்போ நீங்க கேட்கலாம், அப்போ TH1ஓட மதிப்பை நீங்க எப்படி மாத்துவீங்க அப்படின்னு கேட்கலாம். அப்போ TH1ஓட மதிப்பை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் முறையில் அதை வந்து என்ன பண்ணுவோம்னா ப்ரீசெட் பண்ணுவோம். இதுல இருக்க மதிப்பை மாற்றி கொடுப்போம் அப்படின்னு. சரியா? TH1ல இருக்க மதிப்பை சாஃப்ட்வேர் முறையில் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரீசெட் பண்ணுவோம். அப்படிதானே? சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது மோட் 3. மோட் 3ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம டைமர் ரெஜிஸ்டர்ல வந்து 2 16 பிட் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிப்போம். அதாவது டைமர் 0 டைமர் 1ங்கிற 2 16 பிட் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிப்போம். இந்த இடத்துல வந்து டைமர் 0ங்கிற ஒரே ஒரு 16 பிட் ரெஜிஸ்டர் வச்சு மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை டைமராக இல்லை கவுண்டராக செயல்பட முடியும். மோட் 3ல வந்து டைமர் 1 ரெஜிஸ்டரை யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அந்த 16 பிட் ரெஜிஸ்டரை யூஸ் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுல அதே கண்டிஷன் தான். டைமர் 0க்கு கண்ட்ரோல் சிக்னலா என்ன பண்ணுவோம், அந்த டைமர் 0ல அது டைமரா வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா CTங்கிற கண்ட்ரோல் பிட்டை யூஸ் பண்ணி கேட் TR1 INQ அந்த கண்டிஷன் TR1 1 இருந்தா கேட் 0 இருந்தா INQ 1 இருந்துச்சுன்னா அது வந்து என்ன ஆகும், டைமரா ஒரு கவுண்டரா செயல்படும் வித்தின் சாஃப்ட்வேர் மூலமா. அதுவே வந்து கேட் 1 இருந்துச்சுன்னா ஹார்ட்வேர் மூலமா இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைமரா செயல்படும் அப்படிங்கும். சரிதானா? இப்போ இந்த TF0 வந்து TF0 அதாவது டைமர் ஓவர்ஃப்ளோ ஃபிளாக் வந்து TL0 கிட்ட தான் இருக்கும் அப்படின்னா நமக்கு கண்ட்ரோல் சிக்னலா இருக்கும். சரிதானா? அதாவது TL0ல இருக்கிற 8 பிட் நம்ம எப்படி வந்து இதாக முடியும் அப்படின்னா கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா இந்த டைமிங் கண்ட்ரோல் ஃபிளாகை யூஸ் பண்ணி TL0ல இருக்க 8 பிட் ஒன்று ஆயிடுச்சுன்னா அதை வச்சு கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னா. சரியா? அப்போ இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம், இன்னொரு 8 பிட் அதாவது TH0 வந்து 8 பிட் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 0 ஆகும். அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா டைமர் 1ல இருக்க கண்ட்ரோல் சிக்னலான TF1 வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா TH0ல இருக்கிற 8 பிட்டையும் அதாவது எல்லாம் ஒண்ணா ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை கிளியர் பண்ணுவோம். சரியா? ஒண்ணா அப்படிங்கிறத ப்ரீசெட் பண்ணி அதை செட் பண்ணி 0 ஆக்கி நம்ம திருப்பி அந்த ஆபரேஷனை செயல்பட வைப்போம். சரிதானா? இவ்வளவுதான் வித்தியாசம். அதாவது என்னன்னா இந்த டைமர் கவுண்டர் ரெஜிஸ்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்க வந்து எல்லா 16 பிட் ரெஜிஸ்டர் இந்த 16 பிட் ரெஜிஸ்டர் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், டைமரா செயல்படுதுன்னா மெஷின் சைக்கிளை கவுண்ட் பண்ண போறோம். அந்த மெஷின் சைக்கிளை கவுண்ட் பண்றப்ப நமக்கு என்ன ஆகும், ரெஜிஸ்டரோட மதிப்பு 0ல இருந்து 1 மாறும். அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், அந்த எல்லாமே 1 ஆயிடுச்சுன்னா நம்ம அதை என்ன பண்ணணும், ரீசெட் பண்ணணும். அந்த ரீசெட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், டைமர் ஓவர்ஃப்ளோ ஃபிளாக் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ரீசெட் பண்ணுவோம். அப்படிதானே? அப்படி ரீசெட் பண்றதை என்ன பண்றோம், ரீசெட் பண்றதை ஹார்ட்வேர் மூலமா சாஃப்ட்வேர் மூலமாவோ நம்ம வந்து ரீசெட் பண்ணணும். அப்படிதானே? அந்த ஹார்ட்வேரா பண்றதா இருந்துச்சுன்னா 2 ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணா எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது தான் இந்த வந்து என்னது அப்படின்னா டிஃபரெண்ட் ஆப்ரேட்டிங் மோட்ஸ் இன் டைமர் அண்ட் கவுண்டர். சரிதானா? இப்போ ஜெனரலா ஒரு ரீகேப், மொத்தமா ஒரு டோட்டல் ரீகேப் பார்ப்போம். ஸோ டைமர் அண்ட் கவுண்டர் 8051ல வந்து டைமர் அண்ட் கவுண்டர் ரெஜிஸ்டர் 16 பிட் 16 பிட் டைமர் அண்ட் கவுண்டர் ரெஜிஸ்டர் யூஸ் பண்றோம். ஸோ ஏன் அது யூஸ் பண்றோம் அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் 8051 மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன், சரியா, ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக அதை செயல்படுத்துறதுக்காக அதை பயன்படுத்திருக்கோம்.
ஸோ இது என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் பயன்படுத்துகிறோம்? மைக்ரோ ஓவனு, அப்புறம் வாஷிங் மிஷினு, டிராஃபிக் லைட் கண்ட்ரோலு, அப்புறம் வந்து ஜெராக்ஸ் மிஷின், இந்த மாதிரி இதில் மிஷின்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். சரியா? இப்போ வந்து டிராஃபிக் லைட்டில் ஒரு டைமர் வந்து டிராஃபிக் லைட்டு கண்ட்ரோலில் வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து இருக்குது. அந்த அப்ளிகேஷன்ஸ் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும், நமக்கு நம்மளோட டைமரை வந்து காட்டிக்கணும். அதில் எத்தனை நிமிஷம் நம்ம அந்த நிற்கணும் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணணும். கவுண்டராக அந்த 8051 செயல்படுது அப்படின்னா ஜெராக்ஸ் மிஷின் வச்சுக்குவோம். அதில் வந்து என்ன பண்ணுவோம், நம்பர் ஆஃப் காப்பீஸ் எடுக்கும். ஸோ எத்தனை காப்பீஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அந்த டிஸ்பிளே வந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து டைமர் கவுண்டர் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிடுவோம். சரிங்களா? ஸோ இது T0 T1ங்கிறது ரெண்டு 16 பிட் டைமிங் ரெஜிஸ்டர் சொல்லியிருக்கோம். இந்த T0 வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 16 பிட்டை ரெண்டு 8 பிட்டாக பிரிக்கிறோம். அதாவது TL0 TL0 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் இந்த T1ங்கிறது ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர். T1 T1 வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர். இதுல இருக்க M1 M0 வச்சு தான் நம்ம என்ன பண்றோம், எந்த மோட்ல ஆப்ரேட் பண்ண போறோம், அந்த டைமர் கவுண்டர் எந்த மோட்ல ஆப்ரேட் ஆகுதுங்கிறத டிசைட் பண்ண போறோம் அப்படின்னு இருக்கோம். இந்த கேட்டை பொறுத்து தான் நம்ம என்ன பண்றோம், நம்மளோட டைமர் கவுண்டரை வந்து ஹார்ட்வேர் முறையில நம்ம கண்ட்ரோல் பண்றோமா இல்ல சாஃப்ட்வேர் மூலமா கண்ட்ரோல் பண்றோமான்னு சொல்லிடுவோம். சரிதானா? அப்புறம் இந்த 16 பிட்டும் டைமரா செயல்படுது அப்படின்னா இந்த 16 பிட்டும் என்ன பண்ணும், உன்னோட டைமர் வந்து என்ன டைமரா செயல்படுதுன்னா உன்னோட டைமர் என்ன பண்ணும், உன்னோட மெஷின் சைக்கிள் கவுண்ட் பண்ணும். மெஷின் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், உன்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கான டைம் பீரியட் தான் நம்ம வந்து என்ன பண்றோம், மெஷின் சைக்கிள் அப்படிங்கிறோம். ஸோ அந்த டைமர் வந்து என்ன பண்ணும், உன்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிற டைம் பீரியட் வந்து கவுண்ட் பண்ணிக்கும். அப்போ ஒவ்வொரு பிட்டும் என்ன ஆகும், 0ல இருந்து 1ஆ மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ 16 பிட்டும் 1 ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன பண்ணும், உன்னோட ரெஜிஸ்டர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. அப்போ அதை வந்து நம்ம வந்து ரீசெட் பண்ணுவோம். அந்த ரீசெட் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா டிகான் ரெஜிஸ்டர் இருக்க டைமர் ஓவர்ஃப்ளோ ஃபிளாக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரீசெட் பண்ணுவோம். ஓகேவா? அந்த ரீசெட் எப்படி பண்றோம் அப்படின்னா G0ங்கிற ஹார்ட்வேர், Gங்கிற கண்ட்ரோல் பிட்டை வச்சு தான் நம்ம ஹார்ட்வேர்லையா சாஃப்ட்வேர்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்றோம் அப்படின்னு. சரிதானா? அப்புறம் என்ன சொல்றோம், டைமர் ரன் கண்ட்ரோல் பிட். அந்த டைமர் ரன் கண்ட்ரோல் பிட் தான் இந்த ஓவர்ஃப்ளோ ஆகிற அதாவது செட்டான பின்ஸை வந்து ரீசெட், அந்த நம்பர்ஸை வந்து 1ஆ 0 ஆகிறதுக்கு ஹார்ட்வேர்ல இல்லை சாஃப்ட்வேர் நம்ம பண்ணுறோம். சரிதானா? இப்போ 4 மோட் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்கு, மோட் 0, மோட் 1, மோட் 2, மோட் 3. இந்த மோட் 0 அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குது, டிமாட்ல இருக்க ரெண்டு பிட் M0 M1ங்கிறது டிபெண்ட் பண்ணியிருக்கு. இது 00 இருந்துச்சுன்னா மோட் 0ல ஒர்க் ஆகுது, 11 இருந்துச்சுன்னா மோட் 1ல ஒர்க் ஆகுது, 10 இருந்துச்சுன்னா மோட் 2ல ஒர்க் ஆகுது, 11 இருந்துச்சுன்னா மோட் 3ல ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுவோம். சரிதானா? இது முடிஞ்சிருச்சு. இப்போ மோட் 0ல ஒரு டைமர் கவுண்டர் ஒர்க் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இதுல இருக்க ஏதோ T0 T1 இந்த ரெண்டு ரெஜிஸ்டர் எடுத்துக்கோம். இந்த ரெண்டு ரெஜிஸ்டர் இருக்கிற 16 பிட்டை ரெண்டுலயுமே 13 பிட் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ரெண்டுலயும் 13 பிட் தான் யூஸ் பண்றோம். அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டைமராவோ கவுண்டராவோ செயல்படணும்னா கண்டிஷன் இருக்கணும். டிஆர் வந்து 1ஆ இருக்கணும், கேட் வந்து 0ஆ இருக்கணும், ஐடிசி வந்து 1ஆ இருக்கணும் அப்படிங்கிறோம். கேட் வந்து 0 வந்தா சாஃப்ட்வேர் மூலமா இது வந்து டைமர் கவுண்டர் ரெஜிஸ்டர் வந்து டைமர் கவுண்டர் ரெஜிஸ்டர் வந்து சாஃப்ட்வேர் மூலமா கண்ட்ரோல் ஆகுது. கேட் வந்து 1ஆ இருந்துச்சுன்னா ஹார்ட்வேர் மூலமா இதா இருக்கும் அப்படின்னு. சரியா? அடுத்து மோட் 1. மோட் 1ல வந்து என்ன பண்றோம், ரெண்டு 16 பிட்டையும் யூஸ் பண்றோம். அதாவது அங்க ஒரு டைமர் கவுண்டர் ரெஜிஸ்டர்ல இருக்க ரெண்டு 16 பிட்டையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், டைமிங் ஆபரேஷன் இல்லை கவுண்டர் ஆபரேஷன் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரன் பண்றோம்னு சொல்றோம். சரியா? அங்க வந்து 13 பிட், இங்க ரெண்டு 16 பிட்டையும் யூஸ் பண்றோம். மற்றபடி கண்டிஷன் ரெண்டு எல்லாமே வந்து ஒன்று தான் அப்படிங்கிறோம். சில கண்டிஷன் எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறோம். அடுத்து மோட் 2 ஆபரேஷன். மோட் 2 ஆபரேஷன் என்ன பண்றோம் அப்படின்னா 16 பிட் ஏதாவது ரெண்டு 16 பிட் எடுக்கிறோம், ஏதாவது ஒரு 16 பிட் எடுக்கிறோம். ஆனால் அது என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா டைமிங் ஓவர்ஃப்ளோ ஃபிளாகை யூஸ் பண்ணாம என்ன பண்றோம் அப்படின்னா TL1ல இருக்க 8 பிட்டை TH1ல இருக்க 8 பிட்டை வச்சு ரீலோட் பண்றோம். அதாவது எல்லாமே ஒன்னான பிறகு என்ன பண்றோம் அப்படின்னா அதை கிளியர் பண்றதுக்கு கீழே இருக்க 8 பிட்டை வச்சு ரீலோட் பண்ணி அதை என்ன பண்றோம் அப்படின்னா அதோட எண்ணிக்கை, அதோட கவுண்டை வந்து மாற்றி விடுறோம். அதாவது எதை யூஸ் பண்ணாம டைமர் ஓவர்ஃப்ளோ ஃபிளாகை யூஸ் பண்ணாம நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிடுறோம். அப்போ TH1ஓட பிட்டை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா அதை சாஃப்ட்வேர் முறையில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதில் இருக்க 8 பிட்டை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. சரிதானா? அடுத்து மோட் 3. மோட் 3ல என்ன சொல்றோம், அதுல T1ங்கிற 16 பிட் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ண மாட்டோம், T0ங்கிற 16 பிட் ரெஜிஸ்டர் மட்டும் தான் யூஸ் பண்றோம்.
ஸோ அந்த ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டோம். டைமர் ஜீரோவில் என்ன பண்ணுறோம், TR1 கேட் INT1 இதே கான்செப்ட் தான் அதில் வருது. அதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா TF0 வச்சு, அதாவது டைமர் ஓவர்ஃப்ளோ பிட் 0 யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா உன்னோட TL0 வந்து கிரியேட் பண்ணுறோம். இந்த 8 பிட்டை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா TL0 வச்சு கண்ட்ரோல் பண்ணுறோம், அதாவது கிளியர் பண்ணுறோம் அப்படிங்கிறோம். அடுத்தது TF1ஐயும் TR1ஐயும் யூஸ் பண்ணி இங்கே இருக்க 8 பிட்டையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம்னு எடுத்துக்கோம். சரியா, இதுதான் ஜென்ரல் கான்செப்ட். நீங்கள் அதுக்கப்புறம் புக்கை ரீட் பண்ணீங்க, இதை பார்த்துட்டு நீங்கள் புக்கை ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும். இந்த கொஸ்டினு என்ன கேட்பாங்கன்னா மோட் 0 மோட் 1 மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்பான், இல்லாட்டா நானே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்பான். இதுதான் ஒரு பிக் கொஸ்டின் இந்த யூனிட்ல. இதை படிச்சிட்டிங்கன்னா இந்த யூனிட்டை கவர் பண்ணிடலாம்.